வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்மளுடைய சேனலில் எப்போவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோவான டெய்லரிங் வீடியோ, கிச்சன் வீடியோ மற்றும் கதை சொல்கிற வீடியோன்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்துட்டு இருக்கோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே போயிட்டு ஒரு 3 செடி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 3 செடி நடுறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. அந்த 3 செடி என்ன செடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரோஜா பூ செடி தாங்க அந்த 3 செடி வாங்கிட்டு வந்தது. என்னக்கா ரோஜா பூ செடிக்கா இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம மேலே மாடி தோட்டத்தில் வந்து ரோஜா பூ செடி வச்சோம். அது வந்து வெயிலுக்கு சரியாக வரல. இது 2வது டைமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே மழை சீசன்ன்றதுனால கண்டிப்பாக கரெக்டாக நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ரோஜா பூ செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்ட் இல்லை. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாக்களை வச்சே தான் இந்த செடி 3மே நட போகிறேன். இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு செடி வச்சுருந்தேன். அந்த செடி வந்து சரியாக வரல. அதனால் அந்த செடியை எடுத்துட்டு இப்போ அந்த டப்பாயை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்திடலாம். ஃபஸ்ட்டு அந்த மண்ணெல்லாம் வெளியில் எடுத்து அந்த மண்ணை வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த டப்பாயை வந்து இப்போ காலி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டப்பாக்குள்ளே போட்டிருக்க மண்ணை வெளியில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த டப்பாயை வந்து இப்போ காலி பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து பாசெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி மண்ணே ஒரு மாதிரி இருக்குது. சரி, இந்த மண்ணே கெட்டு போயிருக்கும், நம்ம வந்து வேறு மண் எடுத்துகிட்டு வந்து வேறு மண்ணை மாற்றி வச்சு அப்புறம் நடலான்னு சொல்லிட்டு இந்த டப்பாயை வந்து சுத்தமாக இப்போ காலி பண்ணிட்டேன். இந்த மண்ணுமே கொஞ்சம் நேரம் வெயிலில் காயட்டுமேன்னு சொல்லிட்டு காய வச்சுன்னு இருக்கேன். இந்த நம்ம மேலே மாடி தோட்டத்தில் செடி நடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு கீழே இருந்து மண்ணை மேலே எடுத்துகிட்டு போகணும் பாருங்க. அப்பா, அதுக்குள்ளே போகுதுன்னு போயிடுது. இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம தம்பி கதிரும் அவனுடைய ஃப்ரெண்டு மணியும் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 2 பேருமே மண்ணை கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து கூட செடி நடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரும் இந்த மண்ணை மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளார ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. பாவம், ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. இந்த 3 செடிக்கு மண்ணை மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ ஒரு டயர்டாயிடுச்சு அவங்க 2 பேருக்குமே. ஆனால் ரொம்பவே கஷ்டங்க. அந்த மண்ணை கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளார ரொம்ப கஷ்டப்படணுங்க. நம்ம காலி பண்ண ஒரு பாக்ஸில் வந்து ஒரு செடி, ஒரு ரோஸ் செடி வச்சுட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற 2 ரோஸ் செடியுமே அதுக்கும் ஒரு 2 டப்பாக்களை ரெடி பண்ணி முதல்ல இந்த மாதிரி பாதியாக மண்ணை கொட்டிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸுமே நம்ம தம்பி கதிர் தான் எனக்கு போட்டு கொடுத்தான். இது எதுக்கு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த மண்ணை வழிஞ்சி அந்த தண்ணி வந்து இந்த ஹோல்ஸுக்குள்ளார வெளியில் வந்துடணும். வெளியில் வந்தால் தான் அந்த மண் வந்து கெட்டு போகாமல் செடி வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு டிப்ஸாகவும் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதையுமே போயிட்டு பாருங்கள். பக்கெட்டில் இந்த மாதிரி பாதி மண் மட்டும் போட்டுட்டு இப்போ நம்ம செடி வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த செடியில் வந்து மேலே கவர் இருக்கும். அந்த கவரை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மண்ணை வந்து லைட்டாக உடச்சி விட்ட மாதிரி செடியை வைங்க. அப்போ தான் வந்து அந்த மண்ணும் நம்ம இந்த மண்ணும் கலந்து வேர் வந்து சீக்கிரமாக பரவும். பாருங்கள், இப்போ பாதி பக்கெட்டோடு நான் செடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற மண்ணை நான் கொட்டுறேன் பாருங்கள். இதுக்குமே நான் வெவ்வேறு மண் ஒரு 2 வகையான மண் எடுத்துகிட்டு வந்து தாங்க கொட்டியிருக்கேன். அதே மாதிரி மண் கொட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பக்கெட்டு ஃபுல்லாக கொட்டுங்க. நம்ம தண்ணி விட்டதுமே அந்த மண் வந்து கொஞ்சம் உள்ளே இழுத்துக்கும். பக்கெட் வந்து ரொம்ப காலி ஆகிடும். அதனால் நம்ம பக்கெட் ஃபுல்லாக மண்ணை கொட்டினோம்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டதுமே நம்ம தண்ணி நார்மலாக தண்ணி நிற்கிறதுக்கான மண் அது இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடும்போது கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு ஆகிடும். இப்போ இன்னும் இருக்க 2 செடியுமே நட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் தண்ணி ஊற்றுறேன். என்னடா அதுக்குள்ளார மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது மழை பெய்யல, நான் வந்து கழுவி விட்டுருக்கேன். ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி விட்டுருக்கேன். ஏன்னாக்கா நான் நைட்டில் அங்கே தான் படுப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்க செடியெல்லாம் நான் இந்த சைடில் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வேலை பார்க்கறதுனால அவர் எப்போவுமே வாஸ்து பார்ப்பார். எதுலேயுமே இந்த செடியெல்லாம் இந்த சைடு இருக்கக்கூடாது, அது வாஸ்து கிடையாது, இந்த சைடில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த சைடில் மாற்றி வச்சுட்டாரு அவரே. பாருங்கள், நம்ம மாடி மேலே நான் இப்படி தான் செடி வச்சுருக்கேன். இவ்வளோ செடி தான் வச்சுருக்கேன். இன்னுமே இந்த செடி நிறைய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடி. இந்த செடியை வந்து வெளியில் எடுத்துட்டு சரி ரொம்ப நாள் ஆகுது வேறு செடி வைக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் இதை எடுக்க முடியல. இப்போ நட்டது இந்த ரோஸ் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் பிங்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ கலர் மாதிரி இருக்கும். அடுத்து இது என்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு. இந்த 3 செடி தான் இப்போ வாங்கிட்டு வந்து நட்டோம். வாட்ரு பாட்டில்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி இதெல்லாம் கட் பண்ணி இப்படியெல்லாம் நட்டு வச்சுருக்கான். சின்ன சின்னதாக இந்த பட்டன் ரோஸ்
பட் ரோஸ் வருது இல்லைங்களா, அந்த செடியை வந்து இதில் நட்டு வச்சுருக்கான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா செடி நட்டிருக்கேன். இது வந்து மினரல் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி ஒரு செடி நட்டிருக்கேன் இல்லையா, அந்த மேல் பீஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புதினா செடி நட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு கேன் கட் பண்ணி நட்டேன். அது வந்து அதனுடைய மேல் பீஸ் தான் இந்த பீஸ் நட்டிருக்கிறது. இது வந்து பட் ரோஸ் தான் நட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சரி, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மேல் பீஸில் புதினா செடியை நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் என்னுடைய மாடி தோட்டம் என்னுடைய மாடி மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட சரியாக தூங்க முடியாதுங்க. எனக்கு திரும்ப இந்த மாடி மேலே வந்துட்டு இங்கே சென்டரில் ஒரு கட்டில் பிடிச்சி போட்டு அது மேலே பெட்ஷீட்டெல்லாம் போட்டு படுத்தினா தான் எனக்கு நிம்மதியான ஒரு தூக்கமே கிடைக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் படுப்பேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.